நீங்களும் அந்த கூகுள் மீட்ல காலையில் 9:15 10 மணிக்குள்ள ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 7540010050க்கு கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்கும். ட்ரேட் 20% கேம்பிளிங் வரும். வால்யூம் வந்துச்சா, வால்யூம் லேக் ஆகுதா, இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்களா, புட் சைடில் பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிறாங்களா, ஓஐ செயின். இந்தியன் மார்க்கெட் இஸ் டிசைன் ஃபார் ஆப்ஷன் செல்லிங். அந்த ஆப்ஷன் செயினே வந்து வெறும் செல்லிங் ஓரியன்டாக தான் கொடுக்குறான். நீங்கள் அதை வச்சு நேக்கட் ஆப்ஷன் பை பண்ணுறது தப்பு. பட் அதை பண்ணும் போது டீகோட் பண்ணி தான் பண்ணணுமே ஒழிய நேராக அப்படியே அந்த ஆப்ஷன் செயின் இப்போ கிளிக் பண்ண அந்த ஆப்ஷன் செயின் திஸ் இஸ் நாட் ஃபார் பையர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த செயினே வந்து செல்லர்ஸ்க்கான செயின். இதை வச்சு நீங்கள் பையிங்க்கு எப்படி வேணுமோ அப்படி டிசைட் பண்ணணும். உடனே அதில் பார்த்துட்டோன்னே இந்த பக்கம் ஏறிச்சு, ஏறிச்சு, வால்யூம் ஏறிச்சுன்னா எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகலாம். 21 கோடியில் இன்க்ரீஸ் இன் ஓஐ வித் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ். இதெல்லாம் விஷயம் இல்லை, படிக்க நல்லா இருக்கும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் தான் வேலை செய்யும், போயின்னு இருக்கும். இந்த 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்லலாம் அது வந்து கேம்பிளிங்காக தான் தெரியும் உங்களுக்கு. தம்ஸ் அப் போடுங்க, நான் சொல்கிறது புரியுதா? எனி ஓஐ அனாலிசிஸ் ஆர் எனி ஸ்பாட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணும்போது அது அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃப்ராக்ஷனில் லேக் ஆகும். நடந்ததை தான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். அடுத்தது அவங்க யூஸ் பண்ணுறது பொசிஷனல் ட்ரேடிங். அவங்க மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, காம்பவுண்டிங்னுவாங்க, பிரமிடிங்னுவாங்க. கான்செப்ட் என்னன்னா ஏற ஏற அவங்க லாட் ஏற்றினே இருப்பாங்க, இறங்க இறங்க லாட் ஆட் பண்ணுவாங்க, எக்ஸிட் பண்ணுவாங்க அப்படியே. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு மேட்ச் ஆகும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம். பட் நீங்கள் அந்த 5 நிமிஷம் 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் பண்ணும்போது பிரிஸ்காக இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும், அனாலிசிஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துன்னுக்கிறீங்க. ஒரு என்ட்ரி பண்ணிட்டு பிறகு எதுக்கு என்ட்ரி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் அதில் சுவாரஸ்யம் இருக்கும். எதுக்கு இவர் சொன்னார்னே நீங்கள் அப்படியே இவர் சொல்லிட்டாரு இப்போ எக்ஸிட் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி ஆனீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் என்ட்ரி வந்து வேறு இடத்துல இருக்கும், என் என்ட்ரி வேறு இடத்துல இருக்கும். கொஞ்சம் பேருக்கு என்னால் லிங்க் அனுப்ப முடியல, கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க இனிமேல். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணாததுனால ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். இதில் என்ன அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இல்லையா, சும்மா யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ பிகாஸ் இண்டிவிஜுவலி ஐம் சென்டிங் யூ. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் மெம்பர்ஸோட போட்டோம். குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ராஃபிட் பண்ணுறவங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா புட் சைட் பார்க்கலாம். புட் சைட் லாட் போட்டு வைங்க, என்ட்ரி சொல்கிறேன். மேலே வந்துடுச்சு, இப்போ இது போகணும். இது ரெண்டும் போனால் தான் ட்ரேடு, இல்லைன்னா அமைதியாக உட்காடுறோம். இப்போதைக்கு புட் சைடு மேலே வந்துக்கிறதுனால புட் சைடு பாருங்க. புட் சைடு ரெடி ஆகுது. புட் சைட் ட்ரேட் நல்லா இருக்கு. பட் பிரேக் அவுட் ஆகட்டும், பார்க்கலாம். மேலே வரோம், லைனுக்கு மேலே வரோம். இப்போ யாருன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா புட் சைடு பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஸ்கேல்ப் இருக்குது, அந்த லைனுக்கு மேலே வந்து எட்டி பார்க்கும், அங்கே உஷாராக டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி வந்து எட்டி பார்க்கும் அந்த லைனுக்கு மேலே. புட் சைடு அந்த லைனுக்கு மேலே எட்டி பார்க்கும். லாட் போட்டு அமைதியாக உட்காந்து இருக்கக்கூடாது இன்னைக்கு. ஏன்னா மார்க்கெட்டு ரெண்டு பக்கமும் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் மூவ்மெண்ட்டில் இருக்குது. மேலே போவோம், லைனை க்ரீன் ஒட்ஷன் மேலே போவோம். இன்னும் அக்ரஷனான மூவ்மெண்ட் வரல, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. புட் சைடு ட்ரேட் வந்தது, பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வரும். புட் சைடு ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 557 கரெக்டாக வைங்க. நம்ம பாட்டம் ஃபிஷிங் பண்ணுகிறோம். 557 ஸ்டாப் லாஸ் பர்ஃபெக்டாக கிட்டும். ட்ரையல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 580 டார்கெட், 580 டிசைட் பண்ணுங்க. 580.
588 வந்துச்சா? இன்னொரு அடி அடிக்க மேலே வந்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்குங்க. மேலே வந்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இறங்கிக்குங்க. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 579. 579ல திரும்பி வந்தா இறங்கிக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 579. அது வரைக்கும் ட்ரையல் பண்ணுங்க. 579ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சிருங்க. அது வரைக்கும் எவ்வளோ போட்டோம். 579 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், ரிட்டர்ன் 579ல இறங்கிக்கலாம். அது வரைக்கும் போய் நிற்குது. 63 பாயிண்ட். பட் திருப்பி போகும். அது 63 பாயிண்ட்ஸ். புட் சைடு யாராவது எடுக்க முடிஞ்சது? ஒரு 15 பாயிண்ட் எடுத்தா போதும். பியூட்டிஃபுல். நம்ம பிளான் பண்ணது எல்லாமே ப்ராப்பரா நடந்துச்சு. ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணீங்க. இப்போ புட் சைடு போவோம். பட் இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் எப்படின்னா வச்சுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமான ட்ரேட் தான் இன்னைக்கு. லெவல்ஸை மார்க் பண்ணி க்ளீனாக எடுத்தோம். யூஸ்வலாக நம்ம ஸ்பாட்டில் போடுவோம். இன்னைக்கு ஸ்பாட் போடல. ஸ்பாட் போடுற அளவுக்கு இதில் இல்லை. வெறும் ப்ரீமியம் பேஸ்ட் ட்ரேட் தான் பண்ணுகிறோம். டைப் பாயிண்ட் போடுங்க. யார் இன்னைக்கு பார்க்கலாம் ஜாஸ்தி எடுக்க முடிஞ்சுதா? 53 பாயிண்ட். சந்தோஷ், வெரி குட். பரவாயில்ல, இந்த ட்ரேட்ல கூட உங்களால் எடுக்க முடியுது. செட்டப்பை ப்ராப்பராக போட்டு உட்காரும் போது ட்ரேடில் கன்ஃபார்மாக ட்ரேட் வருது. 562, 573, 569, 538, 535, 588. நல்ல ஸ்கேல்பிங். 50 பாயிண்டாக ஸ்கேல்ப் பண்ணிக்கிறீங்க. சந்தோஷ். வேணாம். 48 பாயிண்ட்ஸ் மதியழகன். வேதா 45 பாயிண்ட்ஸ். 10 பாயிண்ட்ஸ் தங்கவேலு. 36 பாயிண்ட்ஸ் அர்ச்சனா. 15 பாயிண்ட்ஸ் பிரகாஷ். 53 சந்தோஷ். கன்ஃபியூஷன். இங்க ஒரு பிரேக் அவுட் இருக்கு. இப்போ அடுத்த சப்போர்ட் லெவல் இது. இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் தைரியமா இருக்கலாம். இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் தைரியமா இருக்கணும். குட் சைடு. இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் தைரியமா இருக்கலாம். அவ்வளவு சீக்கிரம் இது கீழே வராது. கொஞ்சம் நல்லா எனர்ஜியா தான் போகுது. பியூட்டிஃபுல்லா ஒரு டெலிகிராம் ட்ரேடை கிளீனா கொடுத்தோம். இந்த டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருப்போம். இங்க பாருங்க, டைம் லோட பண்ணியிருக்கோம். இது ரெகுலர் ப்ராஃபிட்ஸ் நம்ம போடுறது. இங்கேருந்து இது இங்கேருந்து ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிட்டு we have finished the trade. டார்கெட்டோட கொடுத்து டெலிகிராமில் எத்தனை மணிக்கு முடிச்சிருக்கோம்? 2:45 முடிஞ்சிச்சு. டெலிகிராமில் ஃப்ரீயாக ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரேட்ஸில் வேணும்னா இது ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தான். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராமில் எப்போ நம்ம அலர்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி என்ட்ரி போட்டு இது கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதுதான் வீடியோ பண்ண கொடுப்போம். இது வந்து டெலிகிராமில் கொடுப்போம். எப்போனா ஒரு வாட்டி நல்ல செட்டப் கிடைக்குதுன்னு. தேங்க்யூ.
குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரக்ஷனை கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணிவிட்டு இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த